தந்தை மகன் தூயாவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நாம் அருட்பணியாளர் புனித பிலிப் நேரி இவருடைய நினைவு நாளை நாம் சிறப்பிக்கின்றோம். பிலிப் நேரி தன்னுடைய வாழ்விலே அனைத்தையும் இறைவனுக்காக இழந்து இறைவனை முழுமையாக அன்பு செய்த ஒரு புனிதராக இருக்கின்றார். இதைதான் நாம் புனித அந்தோனியார் வாழ்விலும் பார்க்கின்றோம். இறைவனுக்காக இவர்கள் அனைவரும் பலவிதமான தியாகங்களை மேற்கொண்டு இறைவனிடம் முழுமையாக சரணாகதி அடைந்தவர்கள். எனவே இந்த புனிதர்கள் நமக்கு இன்று சொல்லி தருகின்ற பாடம் இதுதான். நாம் எந்த அளவிற்கு இறைவனை நாம் அன்பு செய்கின்றோமோ, எந்த அளவுக்கு நம் இவ்வுலக வாழ்வினுடைய செல்வங்களை விட்டு அதை இழந்து விட்டு இறைவனை நாம் தேடி செல்கின்றோமோ, அந்த அளவுக்கு நாம் இறைவனுடைய அருளையும் ஆசிரியும் நிறைவாக பெற முடியும் என்ற ஒரு பாடத்தை தான் இந்த புனிதர்கள் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். எனவே நாமும் நம்முடைய வாழ்விலே பல நேரங்களிலே நாம் இத்தகைய இவ்வுலக செல்வங்களை இழக்க மனமில்லாத அந்த நேரங்களுக்காக தருணங்களுக்காக நாம் இறைவிடம் உண்மையாக மனவருந்தி மன்னிப்பு வேண்டி தகுதியான உள்ளத்தோடு நாம் இந்த திருப்பலியில் பங்கெடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மீது பற்றுறுதி கொண்ட ஊழியர்களை புனிதத்தின் மாட்சிக்கு உயர்த்த நீ தயங்குவதில்லை. அதனால் புனித பிலிப்புவின் இதயத்தில் வியத்தக முறையில் பற்றியறிந்த அன்பு தீயை தூய ஆவியார் எங்களிலும் பற்றியறிய செய்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பிரியமானவர்களே, இன்றைய தினம் இந்த திருப்பலியானது அன்னம்மாள் மற்றும் நீலம்மாள் இவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என்று வேண்டி இத்திருப்பலியை தங்களுடைய கருத்துக்களுக்காக வேண்டிய பொறுத்து செபிக்கின்றார்கள்.
உங்களுக்கு என்று இருந்த அருளை பற்றித்தான் இறைவாக்கினர் இறைவாக்கு உரைத்தனர். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 10 முதல் 16 வரை. அன்புக்குரியவர்களே, உங்களுக்கென்று இருந்த அருளை பற்றித்தான் இறைவாக்கினர் இறைவாக்கு உரைத்தனர். இந்த மீட்பு குறித்து துருவி துருவி ஆய்ந்தனர். தங்களுக்குள் இருந்த கிறிஸ்துவின் ஆவி கிறிஸ்து பட வேண்டிய துன்பங்களையும் அவற்றிற்கு பின் அடைய வேண்டிய மாட்சிமையும் முன்னறிவித்த போது ஆவியால் குறிப்பிட்ட காலமும் சூழ்நிலையும் எவையென்று ஆராய்ந்தனர். அவர்களது பழி தங்கள் பொருட்டல்ல, உங்கள் பொருட்டே என்பது அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. விண்ணினின்று அனுப்பப்பட்ட தூய ஆவியால் உங்களுக்கு நற்செய்தி அறிவித்தவர்கள் அவர்கள் முன்னறிவித்தவற்றை இப்போது உங்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இவற்றை அறிந்து கொள்ள வானதூதர்களும் ஆவலோடு இருந்தார்கள். ஆகவே உங்கள் மனம் செயலாற்ற தயாராக இருக்கட்டும். அறிவு தெளிவு உடையவராய் இருங்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் அருளை முழுமையாக எதிர்நோக்கி இருங்கள். முன்னர் அறியாமையில் இருந்தபோது இச்சைக்கு உரியவர்களே நடந்தது போலன்றி கீழ்ப்படிதலுள்ள மக்களாயிருங்கள். உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையில் எல்லாம் தூய்மை உள்ளவராய் இருங்கள். நீங்கள் தூயவராய் இருங்கள், ஏனெனில் நான் தூயவன் என மறைநூலில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவர் தன் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவருக்கு புதியதோர் பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கென வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். உலகமெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 10 இறைவசனங்கள் 28 முதல் 31 முடிய. அக்காலத்தில் பேதுரு இயேசுவிடம், பாரும்,
நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்கள் ஆயிற்றே என்று சொன்னார். அதற்கு இயேசு, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையையோ பிள்ளைகளையோ நிலபுலன்களையோ விட்டுவிட்ட எவரும் இம்மையில் 100 மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலப்புலன்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலை வாழ்வையும் பெறாமல் போகார். முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் முதன்மையாவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவனது பேரன்புக்குரியவரும் நமது தேவைகளில் இறைவனிடம் வல்லமையோடு பரிந்து பேசுவோருமான புனித அந்தோனியர் வழியாக நம்பிக்கையுடன் மன்றாடவும். உங்கள் பதில் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். புனித அந்தோனியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறைவனின் அன்புக்கு பாத்திரமான புனித அந்தோணியாரே, இறைவனது பேரிரக்கத்தை இறைமக்கள் அனைவரும் நாடி என்றும் நன்றியுள்ளவர்களாய் வாழ புனித அந்தோனியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். உடலை ஒருத்து இறையருளை நிறைய பெற்ற புனித அந்தோணியாரே, நாங்கள் தீய சக்திகளோடு போராடி புண்ணிய பாதையில் முன்னேற புனித அந்தோனியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நற்கருணை நாதர் மீது ஆழ்ந்த விசுவாசம் வைத்திருந்த புனித அந்தோணியாரே, நாங்களும் திருப்பலியில் பக்தியோடு கலந்து கொள்ளவும் தேவ நற்கருணை மீது உறுதியான விசுவாசம் கொண்டு வழிவாழ்வு வாழ புனித அந்தோனியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். குழந்தை இயேசுவை கருத்திணைந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோனியாரே, எங்கள் இதயத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏந்தியவர்களாய் அவரோடு ஒன்றித்து மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழ புனித அந்தோனியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இளைஞர்கள் மேல் மிகுந்த அனுதாபமுள்ள புனித அந்தோணியாரே, இளைஞர்கள் இளம் பெண்களின் கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் அவர்கள் வாழ்வு இறைவழியில் நிறைவு பெறவும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். தீராத வியாதிகளையும் தீர்த்து வைக்கும் அருள் பெற்ற புனித அந்தோணியாரே, மருந்துகள் பலனளிக்காமல் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் வியாதி வருத்தங்களால் வேதனைப்படுவோருக்கு பூரண சுகம் கிடைக்க புனித அந்தோனியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறையருளால் வல்லமை நிறைந்த புனித அந்தோணியாரே, எங்களது எல்லா தேவைகளிலும் எங்களுக்கு உதவியாய் இருக்கவும் குடும்பத்தில் சமாதானம் நிலவவும் தொழிலை ஆசிர்வதிக்கவும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடவும். இவையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நானே ஒரு காணிக்கை பொருள்
சகோதர சகோதரிகளை, உங்களுடையதும் என்னுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது புகழ்ச்சிக்காக நாங்கள் இப்பலி பொருட்களை ஒப்பு கொடுத்து உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனித பிலிப்புவை பின்பற்றி நாங்கள் உமது பேரின் மாட்சிக்காகவும் பிறர் அன்பு பணிக்காகவும் என்று மகிழ்ச்சியுடன் உழைத்திட அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பிலிப்பினுடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கையின் நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானக தூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து மிக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவிருக்கும் ஒரு திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் இந்த திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து இந்த திருமக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாவுடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நமது ஆண்டவர் கற்றுக் கொடுத்து இந்த கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை அனைவரும் பொருளந்து பக்தியோடு இணைந்து சொல்லுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமே மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்னும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம் ஒவ்வொருவரையும் தன்னை போல முழுமையாக அன்பு செய்ய தனது திருவிருந்துக்கு அழைப்பு விடுக்கின்ற ஆண்டவர் இவரை. இவரது விருந்துக்கு அழைக்க பெற்றோர் நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் உலகில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். புனித அந்தோனியாரை நோக்கி ஆற்றல் மிக்க மன்றாட்டு. இறைவனது இரக்கத்திற்கும் பேரன்பிற்கும் முற்றுமுடியவரான புனித அந்தோனியாரே, உம் வழியாக கடவுளிடம் மன்றாடுபவர்கள் தங்கள் மன்றாட்டின் பலனை அடையாமல் போனதில்லை. எங்கள் ஆன்ம சரீர தேவைகளில் தந்தைக்குரிய அன்புடன் பேருதவி புரிவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். குழந்தை இயேசுவை உமது கரங்களில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோனியாரே, எங்கள் ஆன்ம விரோதிகளோடு நாங்கள் செய்யும் போராட்டத்தில் எங்களுக்கு துணை புரிவீராக. தீமையை வெல்லவும் நன்மையை செய்யவும் பக்கபலமாய் இருப்பீராக. நற்கருணை நாதர் மேல் பக்தியும் இறை வார்த்தை மீது நம்பிக்கையும் கொள்ள அருள் புரிவீராக. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற தயார மனம் படைத்தவரே, நோயில் சுகத்தையும் எதிர்பார்த்து உமது பேருதவியை நாடி வருகின்றோம். எங்கள் குடும்பங்களில் சமாதானம் நிலவும், தொழில் முன்னேற்றம் காணவும், மன நிம்மதியோடு வாழவும் உம்மை நோக்கி வேண்டுகிறோம். எங்களுக்கு உதவி செய்ய வாரும், எங்களை கைவிட்டு விடாதேயும். அழியா நாவுடைய புனித அந்தோனியாரே, உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் இறைவனது
இரக்கத்தையும் உதவியும் பெற்றவர்களாய் நாங்களும் உம்மோடு என்றென்றும் இறைவனை புகழ்ந்தேற்றும் வரம் பெற்று தருவீராக. ஆமென். நோயாளிகளை மந்தரிக்கும் ஜெபம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது அளவில்லா அன்புக்குரியவரும் உமது அருளின் தூய்மையால் கோடி அற்புதராக்கப்பட்ட புனித அந்தோணியாரை அண்டி வந்துள்ள பக்தர்களான எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் பேராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உடல் நோயிலிருந்தும் உள்ள நோயிலிருந்தும் விடுவித்து மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் தந்து உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இணைய விண்ணக விருந்தினால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனித பிலிப்புவை பின்பற்றி உண்மையான வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. மத்தியிலே உண்மையாகவே பிரசன்னமாக இருக்கின்ற அந்த இறைவனை நாம் உற்று நோக்குவோம். அந்த இறைவனை நாம் ஆராதிப்போம், போற்றுவோம், புகழ்வோம். அவருக்கு நம்முடைய நன்றியை செலுத்துவோம். அன்று இஸ்ராயல் மக்களை பல்வேறு இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் இவற்றின் மத்தியிலும் அவர்களை கரம் பிடித்து வழிநடத்தி வந்த அதே இறைவன்தான் நம் மத்தியிலும் வீற்றிருக்கின்றார். நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகின்றார், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதும் என்று சொல்லுகின்றார். தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை ஒருபொழுதும் மறவேன் என்று சொல்லுகின்றார். இது என்னாலும் நம்மோடு இருந்து நம்மை கரம் பிடித்து வழிநடத்தி நம்மை எல்லா சூழ்நிலைகளிலும் அன்பு செய்கின்ற அந்த இறைவனிடம் நம்மையே நாம் முழுமையாக சரணாகதியாக்குவோம். நம்மையே நாம் அர்ப்பணிப்போம். நமது ஆண்டவர் இன்றைய நற்செய்தி வாசகங்கள் நாம் வாசிக்க கேட்டது போல
நம் ஒவ்வொருவரையும் தமக்கு முழுமையாக கையளிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எனவேதான் அவருடைய கட்டளைகள் சொல்கின்றன, உன் முழு மனதோடு, உன் முழு ஆற்றலோடு, உன் முழு வலிமையோடு நீ என்னை அன்பு செய்வாயாக. அரைகுறையான மனதோடு, அரைகுறையான ஆற்றலோடு, அரைகுறையான அன்போடு அல்ல, மாறாக முழு மனதோடு தம்மை அன்பு செய்க இறைவன் நம்மை அழைக்கிறார். இதைதான் அன்னை மரியாளும் புனித அந்தோனியாரும் எல்லா புனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே செய்தது. எனவேதான் அவர்கள் இன்று அவரை முகமுகமாக தரிசிக்கக்கூடிய அந்த வாய்ப்பை பெற்றிருக்கின்றார்கள். எனவே நாமும் அந்த புனிதர்களைப் போல நாம் ஒவ்வொருவரும் நம்மையே நாம் முழுமையாக கையளிக்கக்கூடிய அந்த ஆற்றலையும் வல்லமையும் சக்தியும் நமக்கு தர வேண்டும் என்று செபிப்போம். அனைவரும் எழுந்து நின்று இப்பொழுது பாடப்படுகின்ற அந்த பாடலிலே அனைவரும் பக்தியோடு இணைந்து இறைவனுடைய ஆசிரியரை பெறுகின்ற விதத்திலே இந்த பாடலிலே பங்கெடுப்போம். அமர்வோம். இன்றைய நற்செய்தியிலே பேதுரு தன்னுடைய மனித இயல்போடு கேட்கின்றார், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்தொடர்கின்றோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று.
இது பேதுரு மட்டுமல்ல, மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவருமே ஏதாவது ஒன்றை செய்தோம் என்றால் அதற்கான ஒரு பயனை நாம் எதிர்பார்ப்போம். இதே ஒரு அந்த கருத்துள்ள ஒரு வாசகத்தை இன்னொரு இடத்துல நாம் பார்க்கிறோம். எங்கன்னு சொல்ல முடியுமா உங்களால? இதே கருத்து, அந்த கருத்துள்ள இன்னொரு இடத்தில் ஒரு வாசகத்தை நாம் வாசிக்கின்றோம். என்னது அது? காலை முதல் மாலை வரை ஒரு சிலர் வேலை செய்றாங்க. அந்த தாளந்து உவமை இல்லது, அந்த நல்ல பணியாளர்களுடைய அந்த உவமை. ஒரு சிலர் 11 மணிக்கு வர்றாங்க, ஒரு சிலர் 3 மணிக்கு வர்றாங்க, ஒரு சிலர் மாலை 5 மணிக்கு வர்றாங்க. காலையில 9 மணிக்கு வந்தவங்க என்ன கேட்குறாங்க? காலை முதல் மாலை வரை நாங்கள் பணி செய்கின்றோம், எங்களுக்கும் அதே கூலி, இப்பொழுது வந்தவர்களுக்கும் அதே கூலின்னு கேட்குறாங்க. அப்பொழுது அவர்களுடைய எண்ணம் என்னவென்றால், காலையிலே வந்தவர்கள் அங்கு அதிகமாக கூலி தரப்பட வேண்டும், கடைசி நேரத்திலே வந்தவர்களுக்கு குறைவாக தரப்பட வேண்டும். இதுதான் அவர்கள் கேட்பது. இங்கு பேதுரு கேட்கின்றார், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இது மனித இயல்பு. மனித இயல்போடு மனித சுவாபத்தோடு அவருக்குரிய ஒரு பாணியில் அவர் கேட்கின்றார். இயேசுவும் அவருக்கு என்ன பதில் சொல்றாரு? என்ன பதில் சொல்றாரு இயேசு? ஆமா, தன்னுடைய தாயையோ தந்தையோ சகோதர சகோதரிகளோ நிலபலன்களையோ விட்டுவிட்டு வருகின்றவர்களுக்கு இம்மையில் மறுமையிலும் 100 மடங்காக கொடுக்கப்படும். அதோட அங்கதான் சொல்றாரு, அங்கதான் முக்கியம். அதோட ஆமா, துன்பங்களும் அங்கு இருக்கும். அதோடு நிலை வாழ்வும் மறுவாழ்வும் அவர்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லுகின்றார். ஆக இதனுடைய சாரம்சம் என்னவென்றால், இங்கு நாம் முழுமையாக இறைவனுக்கு சரணாகதியாக்க வேண்டும், முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். நாம் நம்மையே முழுமையாக இழப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். யார் தன்னையே முழுமையாக இழப்பதற்கு தயாராக இல்லையோ அவர்கள் இறைவன் வழங்குகின்ற அந்த 100 மடங்கு பலனை தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் பெறவே முடியாது. அது நீங்களானாலும் சரி, நான் ஆனாலும் சரி. எனவே இங்கு முழுமையாக கையளிப்பது என்பது ஏதோ அருட்தந்தையர்கள் அருட்சகோரிகளுக்கு மட்டுமல்ல, மாறாக இறைவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற அனைவருக்குமே இது பொருந்தும். எனவேதான் அந்த கட்டளை நான் சொன்னேன். என்ன கட்டளை? உன் கடவுளாகிய ஆண்டவரை உன் முழு மனதோடும் ஆன்மாவோடும் முழு ஆற்றலோடும் வலிமையோடும் அன்பு செய்ய வேண்டும். இங்க எந்த விதமான மாற்றமும் இல்லை. யாரெல்லாம் அந்த இறைவனை முழுமையாக கையளித்து அன்பு செய்கின்றார்களோ அவர்களுக்கு நிறைவான ஆசீர் கிடைக்கும். அந்த கையளித்து அன்பு செய்கின்றவர்கள் அவருடைய காலத்தில் பல துன்பங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகளை சந்திக்கணும். இயேசுவை அன்பு செய்வதனால் என்னுடைய வாழ்க்கையிலே துன்பங்களே இருக்காது, கஷ்டமே இருக்காது, பிரச்சனைகளே இருக்காதுன்னு நாம் நினைக்கக்கூடாது. யார் இயேசுவை அதிகமாக அன்பு செய்யணும் அவருக்கு அதிகமான பிரச்சனைகள் இருக்கும். அங்குதான் நாம் புடமிடப்படுகின்றோம். நம்முடைய உண்மையான அன்பு அங்குதான் சோதிக்கப்படுகிறது. அங்குதான் நம்முடைய விசுவாசம் அங்குதான் அங்கு தழைக்கிறது. ஆக இதைதான் இதற்கு சிறந்த உதாரணம். தன்னையே முழுமையாக அர்ப்பணித்து கையளித்து சரணாகதி ஆக்கி இறைவனை அன்பு செய்தவர் மிக சிறந்த புனிதர். இன்றைய தினம் நாம் நினைவு கூறுகின்ற யாரு? பிலிப் நேரி. இந்த புனிதர் 16ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர். இவர் தொன்போஸ்கோவுக்கும் அவருடைய ஒரு முன்னோடியாக இருந்தவர். இவர் தன்னுடைய வாழ்க்கையிலே சிறப்பான ஒரு வாழ்வு வாழ்ந்தவர். பேரோடும் புகழோடும் வசதிகளோடும் அதே போல செல்வ செழிப்போடும் இந்த மாதிரியான ஒரு நிலையில் மிக சிறந்த ஒரு நிலையிலே வாழ்ந்த அவர் காலப்போக்கிலே
அவர் தன்னையே முழுமையாக மாற்றிக்கொண்டு அவர்கள் இளைஞர்கள், இளம் பெண்கள், ஏழைகளுக்கு பணி செய்ய ஆரம்பிக்கிறார். எப்படி என்றால், அவ்வளவு செல்வ செழிப்போடும் வசதிகளோடும் வாய்ப்புகளோடும் இருந்த அவர் இவை அனைத்தும் தனக்குள்ளது அனைத்தையும் இழந்து பிறருக்கு கொடுத்து அந்த இளைஞர்களும் பெண்களுக்கும் ஏழைகளுக்கும் பணி செய்கின்ற அளவிலே அவர் தன்னையே அங்கு கரைத்து கொள்கிறார், தன்னையே அர்ப்பணிக்கின்றார். எனவேதான் ஒரு முறை என்ன ஆகிறது என்றால், ஒரு இளைஞன் வந்து அவரிடம் கேட்கின்றார், இது நானும் புனித நிலையில் பயணிக்க வேண்டும், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார். அப்பொழுது அந்த பிலிப் நேரி சொல்லுகின்ற அவரை சிறிது சிறிதாக வழிநடத்துகின்றார். எப்படி என்றால், முதலிலே உனக்குள்ள செல்வம் அனைத்தையும் நீ விட்டு என்னிடம் வா என்று சொல்லுகின்றார். அவர் கடினமான ஒரு சூழ்நிலையில் விட்டு கொடுக்க மனமில்லாமல் தனக்குள்ள செல்வத்தை அனைத்தையும் பகிர்ந்து பிறகு கொடுத்து விட்டு அவரிடம் வருகின்றார். பிறகு அவரிடம் கேட்கின்றார், நீ உன்னுடைய வாழ்க்கையிலே மதிக்கத்தக்க மிக உயர்ந்த விலை உயர்ந்த ஒரு ஆடையை கொண்டு வா என்று சொல்லுகின்றார். அவரும் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் எது மிக விலை உயர்ந்தது, மதிக்கத்தக்கது என்று நினைக்கின்றாரோ அந்த ஒரு ஆடையை கொண்டு வருகின்றார். அந்த ஆடையை கொண்டு வந்தவுடனே அவர் கத்திரிகோல் எடுத்து அந்த ஆடையை இரண்டாக வெட்டுகிறார். இதை பார்த்ததுமே இந்த இளைஞருடைய முகம் அங்கு சோர்வடைகிறது. அவர் ஒரு கவலையோடு அந்த பிலிப் நேரியை பார்க்கின்றார். உடனே அங்கு புனித பிலிப் நேரி அவரை கனிவோடு பார்த்து, இதோ நீ உனக்குள்ள அனைத்தையும் நீ கொடுத்து விட தயாராக இருந்தாய், ஆனால் உன்னிடம் இருப்பதை நீ முழுமையான மனதோடு அதை பிரிய உனக்கு மனமில்லை, உனக்கு நீ விரும்புவதை அதை முழுமையான மனதோடு பிரிவதற்கு உனக்கு மனமில்லை என்று சொல்லி அந்த இளைஞனுக்கு அவர் அறிவுறுத்துகின்றார். உண்மையாக கடவுளை நீங்கள் அன்பு செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் வெறும் பொருட்களை துறப்பது அல்ல, இதுதான் முக்கியம். நாம கூட ஒரு சில நேரத்தில் ஏதாவது கேட்டாங்கன்னா இருக்கிற பணமோ பொருளை கொடுத்துடலாம். ஆனால் உண்மையான ஒரு மனதோடு, ஒரு தியாக உள்ளத்தோடு, ஒரு முழுமையான அர்ப்பணிப்போடு, ஒரு மகிழ்ச்சியான உள்ளத்தோடு நாம் கொடுக்கின்றோமா என்றால் அதுதான் முக்கியம். அது அந்த இளைஞனிடம் இல்லை. எனவே புனித பிலிப் நேரி அங்கு சொல்லுகின்றார், எது முக்கியம் என்றால் நீ உன்னிடம் இருக்கின்ற பொருட்களை துறப்பது மட்டுமல்ல, மாறாக உன் முழு இதயத்தோடு மகிழ்ச்சியான உள்ளத்தோடு அதை இறைவனுக்காக விட்டு கொடுக்கும், அதை கையளிக்கும் நீ தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பிலிப் நேரி அந்த இளைஞனுக்கு சொல்லுகின்றார். இதைதான் இன்றைய வாசகத்திலும் நாம் பார்க்கின்றோம். அங்கு புனித பேதுரு, இதோ எல்லாவற்றையும் இழந்துவிட்டு உம்மை பின்தொடர்கின்றோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதற்கு இயேசு சொல்லுகின்ற பதில், 100 மடங்காக இம்மையிலும் மறுவாழ்விலும் உமக்கு அனைத்தும் சேர்த்து கொடுக்கப்படும், இன்னல்களும் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும், நிலைவாழ்வும் நீங்கள் பெற வேண்டியிருக்கும் என்று சொல்லுகின்றார். ஆக இங்கு சொல்ல வருகின்ற கருத்து என்னவென்றால், யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே அங்கு மகிழ்ச்சியான உள்ளத்தோடு முழு மனதோடு தங்களிடம் இருப்பதை இறைவனுக்காக கையளிக்கின்றார்களோ, அர்ப்பணிக்கின்றார்களோ, தியாகம் செய்கின்றார்களோ, அவர்கள்தான் அங்கு 100 மடங்காக பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி அவர்கள் என்ன 100 மடங்காகனா, மறுபடியும் அவங்களுக்கு கடவுள் செல்வங்கள், பொன் பொருள் இவற்றை கொடுப்பாரு. என்ன கொடுப்பாரு? என்ன கொடுப்பாரு அவங்களுக்கு? அங்க சொல்றாருல, உங்களுக்கு 100 மடங்காக கொடுக்கப்படும். என்ன கொடுப்பாரு? நம்ம என்ன கேட்கிறோம்? இப்போ ஒரு வீடு இருக்கு, அடுத்து 5 வீடு கொடுங்க. என்ன கொடுப்பாரு 100 மடங்காக? ஏமா என்ன கொடுப்பாரு 100 மடங்காக? நிலை வாழ்வு, அப்புறம் இன்னல்கள் கொடுத்த நீங்க ஒத்துப்பீங்களா? அவர் 100 மடங்காக எதை கொடுப்பார் என்றால், உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பார், உனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார், உனக்கு அங்கு அமைதியை கொடுப்பார். நீ உன்னுடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகளை சந்திப்பதற்கான அந்த அருளையும் ஆற்றலையும் கொடுப்பார். நல்ல உறவுகளை கொடுப்பார், மனிதர்களை கொடுப்பார்.
இதுதான் அவர் கொடுக்கின்ற 100%. நாம் ஒரு சில நேரத்தில் எல்லா செல்வங்களும் நாம் வைத்திருக்கலாம், பொன் பொருள் மற்ற அனைத்துமே இருக்கும். ஆனால் உண்மையான அமைதியோ மகிழ்ச்சியோ அந்த உள்ளார்ந்த ஒரு நிறைவோ அங்கு இல்லை என்றால் நாம் எதை பெற்றிருந்தாலும் அது வீணாக தான் இருக்கும். எனவேதான் நீ இவற்றையெல்லாம் இழக்கின்ற பொழுது, எனக்காக இவற்றையெல்லாம் இழக்கின்ற பொழுது இயேசு சொல்வது என்றால், நீ எதை 100 மடங்காக பெற்றுக்கொள்வாய் என்றால், நீ 100 மடங்காக மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வாய், நீ 100 மடங்காக மன நிம்மதி, அமைதியை, சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வாய், நீ 100 மடங்காக இறைவனுடைய அருளையும் ஆசிரியும் ஆற்றலையும் எல்லா விதமான துன்பங்கள் கஷ்டங்கள் வாழ்க்கையில சந்திப்பதற்கான அந்த அருளை ஆசிரியை நீ நிறைவாக பெற்றுக்கொள்வாய். நல்ல மனிதர்களை உறவுகளை நீ சம்பாதித்துக் கொள்வாய். இதுதான் இயேசு அவர்களுக்கு சொல்லுகின்றார், 100 மடங்காக பெற்றுக்கொள்வது. ஆக இன்று நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை, நம்முடைய வாழ்விலே எதை விட்டு நாம் பிரிய மறுக்கின்றோம்? இதிலிருந்து நான் பிரிய மறுக்கிற இந்த பொன்னோ பொருளோ அல்லது ஒரு உறவுகளோ தாய் தந்தையோ சகோதர சகோதரிகளோ மற்றவர்கள், நான் இவங்களை மட்டும் விட்டுட்டு மீதியெல்லாம் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு நாம் எதை நினைக்கிறோம்? இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எது மிக விலை உயர்ந்த ஒரு ஆடையாக நாம் கருதுகின்றோம்? அந்த ஆடை ஒருவேளை நம்முடைய செல்வம் என்ற ஆடையாக இருக்கலாம், ஏதாவது ஒரு பொருள் வீடு என்ற ஆடையாக இருக்கலாம், ஏதாவது ஒன்று இருக்கலாம். எது நாம் கருதுகின்றோம்? எதை நாம் முழுவதுமாக கையளிப்பதற்கு, விட்டு கொடுப்பதற்கு, தியாகம் செய்வதற்கு நாம் அங்கு தயங்கி கொண்டிருக்கின்றோம். ஆக இன்றைய தினம் பிலிப் நேருடைய அந்த நினைவு நாளை சிறப்பிக்கின்ற இன்று அவர் இன்றைய வாசகத்தோடு ஒப்பிடுகின்ற பொழுது பேதுரு போல இல்லாமல் முழுமையாக தன்னை இறைவனுக்கு கையளிக்கின்றார். இங்கு இயேசு எதை சொல்ல வருகிறார் என்றால், நம்முடைய முழு இதயத்தோடு தியாகம் செய்யவும் கையளிக்கவும், முழு இதயத்தோடு அவரை அன்பு செய்யவும் தான் நம்மை அழைக்கிறார். அப்படி நான் முழுமையாக என்னை தியாகம் செய்ய, கையளிக்க, அன்பு செய்ய நான் தயாராக இருக்கின்றன. அப்படி நாம் தயாராக இருக்கிறோம் என்றால் இறைவன் தருகின்ற அந்த 100 மடங்கு அந்த அருள், ஆசீர், அமைதி, மகிழ்ச்சி, நிறைவான அருள் இவற்றை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இறைவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். இன்றைய நாள் அந்தோனியாருடைய நினைவு நாள் கூட. அந்தோனியாரும் தன்னுடைய வாழ்விலே இவை எல்லாம் தனக்கு எதெல்லாம் தேவையோ, அவர் இந்த உலக வாழ்வுக்கு எதெல்லாம் தேவை என்று நினைத்தாரோ அதையெல்லாம் அவர் முழு மனதோடு, சந்தோஷமான மனதோடு அவர் அதை இழந்ததினால்தான் அவர் இறைவனுடைய அருளை, இறைவனுடைய ஆற்றலை, வல்லமை நிறைவாக பெற்றுக்கொண்டார். எனவேதான் கோடி அற்புதர் என்று நாம் சொல்லுகின்றோம். அவ்வாறு அவர் தனக்கு பிடித்தமானவற்றை அவர் இழப்பதற்கு தயாராக இல்லை என்றால், அவர் இறைவனுடைய அருளை 100 மடங்காக பெற்றுக்கொள்வதற்கான அந்த வாய்ப்பு அவருக்கு நிச்சயமாக கிடைத்திருக்காது. எனவே நாம் நம்முடைய வாழ்விலும் இந்த கோடி அற்புதர் புனிதரை போல அந்த தியாக உள்ளத்தோடு, அந்த நிறைவான மனதோடு நம்மையே நாம் இறைவனுக்கு கையளித்து வாழ்கின்ற மக்களாக இருப்பதற்கான அந்த அருளை ஆசிரி வேண்டி நாம் தொடர்ந்து இந்த ஆராதனையை ஜெபிப்போம். பாடல் அனைவரும் எழுந்து நிற்போம். கடவுளை போற்றி புகழ்ந்து அந்த பாடலை பக்தியோடு இணைந்து பாடுவோம். அன்பு கூறுவே இன்னும்
அனைவரும் எழுந்தால் படியிடுவோம். இறைவனை இன்னும் அதிகமாக அன்பு கூற நாம் நம்மிடம் இருக்கின்ற அனைத்தையும் முழுமையான அன்போடு தியாக உள்ளத்தோடு அவருக்காக கையளிக்கக்கூடிய அந்த அருளையும் ஆசிரியம் வேண்டி மாண்பு என்ற கீதத்தை நாம் இப்பொழுது பாடுவோம். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அறிவிப்புகள். ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்தபடி நம்முடைய பங்கு ஆண்டு பெருவிழாவானது 5ஆம் தேதி கொடியேற்றத்தோடு ஆரம்பமாகிறது. எனவே நீங்கள் இந்த திருவிழாவிற்கு பங்கு ஆண்டு பெருவிழாவுக்கான இந்த சந்தாவை
உடைய அன்பிய பொறுப்பாளிடம் கொடுக்கவும், அதே நேரத்தில் நீங்கள் இந்த திருவிழா செலவுகளுக்கு யாராவது உபயம் செய்ய விரும்பினால் அங்கு தேர், ஜோடனை, அதே போன்று ஒலிக்கு விளக்குகள் வாங்குவதற்கு மற்ற பொருட்களுக்கு நீங்கள் உபயம் செய்ய விரும்பினால் நீங்கள் பங்கு அலுவலகத்தில் உதவி பங்கு தந்தையை சந்தித்து அதற்கான அந்த உபயம் செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று ஏற்கனவே அறிவித்தபடி வருகின்ற 30ஆம் தேதி மாலை அன்னையினுடைய வணக்க மாதத்துடைய நிறைவு நாளாக இருக்க போகிறது. எனவே அன்றைய தினம் மாலை செவமாலை, தேர்பவனி, அது முடிந்ததும் சிறப்பு ஆடம்பர திருப்பலியானது நடைபெறும் என்பதை அறிவிக்கின்றோம். இறைவா, நீ தேர்ந்தெடுத்த மக்களை எண்ணெயை பூசி அபிஷேகம் செய்து பலப்படுத்தினீர், குணப்படுத்தினீர். நன்றி கூறுகிறோம். இதோ முன்னிற்கின்ற அனைத்து அந்தோனியார் பக்தர்களையும் குணப்படுத்தி பலப்படுத்த பயன்படுத்தும் இந்த எண்ணெயை நீர் ஆசிர்வதித்து அர்ச்சித்து புனிதப்படுத்தியறலும். இந்த திரு எண்ணெய் நெற்றியில் பூசப்படும் போதெல்லாம் உமது வல்லமை புனித அந்தோனியான் வழியாக பொழியப்பட உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென்.
மதுரமான திருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர்கள் புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.